இப்ப தாவேகா எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார் எதுல? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அவங்க 10% 15% வாக்குகளை வாங்குவாங்கன்னு ஒரு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ம், காதுக்கு வருகிற செய்திகள், நாம் கடந்து வருகிற பாதைகள், நாம் சந்திக்கிற நபர்கள், ம், ஒரு பத்திரிகையாளராக நமக்கு இருக்கிற அனுபவம் எல்லாம் வச்சு பார்த்தா நிச்சயம் இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெறுவார். தன் கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்கிடுவார். ஆட்சியை பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. ம். வாழ்த்து சொல்லலாம். யாருக்கும் ஜனநாயகத்தில் உரிமை இருக்கு. சீமானுக்கும் அந்த வாழ்த்து சொல்றதுல நமக்கு ஒண்ணும் தயக்கம் இல்ல. அந்த இடத்தை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. தாக்கம்ங்கிறது அந்த வாங்குகிற அந்த ஒரு தோராயமா ஒரு 15%னா யாருடைய வாக்கு? ம், ம், ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த கட்சிகளுடைய வாக்கு அது. ம், ம். அதுதான் தாக்கம். அதுதான் இம்பாக்ட். இன்னொன்னு ஆதவர்ஜுன் என்னன்னே சொல்றாரு, திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாரும் கூட ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதிமுகவுக்கான கூட்டணி அதுக்கு எண்டு கார்டு போட்டாச்சுன்றதும் சொல்ல முடியாதுன்ற ஒண்ணு இருக்கு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப செங்கோட்டையன் பேசின டீல் கூட வந்து ஒரு கண்டிஷன், டீலை விட கண்டிஷன். அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க, வரேன்னு சொன்னதா. அதாவது அதிமுகனா அது எடப்பாடி கூட அப்படின்றது. ஒருவேளை அங்க பொதுச் செயலாளர் மாற்றப்பட்டால் அப்படி ஒரு சூழ்நிலையில அதிமுக கூட்டணி, தாவேகா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் எந்த இருக்கு. பொதுச் செயலாளர் மாற்றப்பட்டு? எடப்பாடி பழனிசாமி மாற்றப்பட்டால் இல்ல அப்படி மாற்றப்பட்டுனா பிஜேபி அப்புறம் எப்படி அவங்க மௌனமா இருக்காங்கன்னு ஒத்துக்கிறேன். அதுக்காக இதெல்லாம் நடக்கும்போதெல்லாம் விரல் சூப்பிட்டு இருப்பான்ல நான் சொல்லல. ஓகே. அப்படிலாம் குழந்தைத்தனமா, சிறுபிள்ளைத்தனமா அந்த அளவுக்கு